இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது தேவனுக்குள்ள எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்துல சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி 2 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியுமாய் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவருக்குள்ள எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்தோ அல்லது எதிர்காலங்களை குறித்தோ நாங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களை மறந்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான பயமுமே இல்லாமல் இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் நாங்கள் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயப்படாமல் எப்பொழுதும் தேவனுக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் பவுலை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்கிறார், பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பது எதுவும் கிடையாது. தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. நான் தேவனுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தை விட்டு விடாமல், நம்பிக்கையை விட்டு விடாமல் அவருக்குள்ள எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். நாங்கள் துக்க முகமாக இருப்பதை, கவலையாக இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. ஆகையால் தேவனுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். Have a hopeful day.